ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பிராங்க் தான் பண்ண போகிறோம். ஸோ பிராங்க் வீடியோஸ்க்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தீங்க, அது நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வீடியோ சும்மா வேறு லெவல் ஃபன்னாக வந்திருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா ஆச்சு? கம்பளி பூச்சி என்னமோ ஏறிடுச்சுப்பா. ஃபுல்லா கண்டு கண்டா வீங்கி போச்சு. ஐயோ, கம்பளி பூச்சிக்கு என்னாச்சு? கம்பளி பூச்சிக்கு என்னாச்சு? அதை அடிச்சு எரிச்சிட்டேன். நீங்க அப்படியே விட்டுருந்தாலே செத்துருக்குமே. ஏன் உங்களை கடிச்சிருக்குல்ல? அட லூசு பையலே, கையை கண்டு கண்டா வீங்கி போச்சு நான் சொல்றேன். நீ என்ன நக்கல் பண்ணிட்டு? இது என்ன மருந்தா? சந்தனத்தை போட்ட ரொம்ப எரியுதுன்னு. சரி, நான் படத்துக்கு போயிட்டு வரேன், அதுக்குள்ள சரி பண்ணுங்க. இப்போ புதுசாக பேய் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்காமா, அதான் ராஜாண்ணா கூப்பிட்டாரு. நானு ராஜாண்ணா பாலா 3 பேரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழியே ராஜாண்ணா ஏதாவது கதை சொல்லிடுவாரு. நான் வரலடா, வீட்டில் வேலை இருக்கு அது இதுன்னு. நானும் பாலா மட்டும் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். அதுவும் நைட்டில் பார்த்தா தான் அந்த பேய் படத்துக்கு ஒரு த்ரில்லே இருக்கு. என்ன பார்த்துதாம்மா பேயே பயப்படும். போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுப்போம். பாய்மா. A few minutes later. மா மா கதவு தரமா. சரியான பேய் படம். வர வழியெல்லாம் பயந்துகிட்டே வந்தோமா. நாங்க நினைச்சு போனது ஒண்ணு, ஆனா படம் நாங்க எதிர்பார்க்காத விட வேற லெவலு. நைட்ல பார்த்தாதான் அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அந்த படத்துல நிறைய சீன் வருதுமா, எல்லாமே அப்படியே நம்ம வீட்டுல நடந்த மாதிரியே இருந்துச்சு. ஆமா உண்மையாமா, அதுல பேய் இருக்கா இல்லைன்னா அறிகுறி எல்லாம் செக் பண்ணுவாங்க. சொல்றது கேளுமா முழுசா. அந்த அறிகுறி செக் பண்ணது எல்லாமே அப்படியே நம்ம வீட்டுல நடந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்குன்னா பக்கத்து வீட்டுல நான் சொல்ல முடியும்? நம்ம வீட்டுல நடந்தது தானே சொல்றேன். வேணா பேய் இருக்கலாம் செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்ப்போம், இருங்க. இருமா, இந்த வீட்டுல இன்னைக்கு பேய் இருக்கா இல்லன்னு செக் பண்றோம், இருங்க. அம்மா இதே இருமா. நவருமா, எந்திரிமா, பாய் எடுமா. எடுமா, பாய் எடுமா. மா பாய எடுமா, ஒரு நிமிஷம். நவருமா, பாயெல்லாம் நவுத்துமா. இது பேர் தான் ஓஜோ போர்டு. ஓஜோ போர்டுமா, ஓஜோ போர்டுன்றது இந்த வீட்டுல இருக்க ஆத்மா பேய் எல்லாமே இதுக்கு மட்டும் தான் கட்டுப்படும். ஓஜோ போர்டோட மரியாதை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் நிரூபிக்கிறேன், இருங்க. இப்ப நான் நிரூபிக்கிறேன். இருமா, இன்னைக்கு இந்த வீட்டுல நான் பேய் இருக்குன்றதை நிரூபிச்சுட்டு தான் தூங்குவேன்.
மெழுகுவத்திமா? ஐயோ கண்ணெல்லாம் எரியுது எனக்கு. ஏன்னா உயிர் எடுக்கலாம்னு தெரியலீங்க. ஐயோ ஊக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஊக்கு இருக்காம்மா? எதுக்குடா? ஊக்கு கொஞ்சம் கொடுமா. ஐயோ அந்த பையன் எனக்கு பண்ணுது. என்னம்மா? ஐயா என்ன குத்து போற? அம்மா நம்மளோட ரத்தத்தை வந்து இந்த ஓஜோ போர்டுக்கு விட்டாதாம்மா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அம்மா இதே இருமா கொஞ்ச நேரம். ஐயோ ஐயோ அந்த பையன் லூஸ் ஆயிட்டான்னு தெரியலையே. இந்த வீட்டில் ஏதாவது ஆத்மா இருக்கா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? லூசு நம்ம வீட்ல என்னடா ஆகுது? அமைதியா இருமா. எப்போ லூசு எல்லாத்தையும் அப்படி அம்மா இருமா ஒரு நிமிஷம். டிஸ்டர்ப் பண்ணா அந்த ஆத்மா பேசாதுமா. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்களேன். பேய் சார், பேசறா. பேய் மேடம், யாராச்சும் இருக்கீங்களா இந்த வீட்ல? ஹலோ, ஒரு அறிகுறியும் இல்ல. அட பைத்தியம், நம்ம வீட்ல பூஜை பண்றோம், டெய்லி சாமி தான் இருக்கு நம்ம வீட்ல. பேய் இருக்காது, வெங்காயம் இருக்காது. பைத்தியமாடா நீ. என்னமாச்சு? கரண்ட் போயிட்டு போகுது. சரி இந்த நேரம் பார்த்தா கரண்ட் போணுமா? ஆனா தூங்குற நேரத்துல வந்து உயிர் எடுக்கிறா பாரு லூசு பையனே. யாரா கதவு தட்டுறது? இந்த டைம்ல யாருமா கூப்பிடுறா? கதவு தட்டுறதுல சத்தம் கேட்டுச்சுப்பா. ஆமா உங்களுக்கு? எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. எனக்கு கதவு தட்டுற மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. யாரா சின்ன கரண்ட் வருது? வேணாமா. செல்லுல லைட் எரியுதா? யாரா கதவு தட்டுறாங்க? ஒரு மன பிரம்மையா இருக்குமா. வாமா உட்காருமா. எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. யாரு 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 யாருமா? யாரும் இல்ல. கரண்ட் உனக்கு நான் என்னமா பண்ணுவேன்? நீ இருமா, நான் பாக்குறேன். இருமா. யாரு? ஹலோ, யாருமே இல்லையம்மா. அங்க தட்டுறது ஏன் இங்க நம்ம வீட்டுக்குள்ள சவுண்ட் கேட்க போகுது? யாராச்சும் இருக்கீங்களா? அது எப்படி நம்ம வீட்டுல தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது? அதான் புரியல. சூர்யா, நான் சொல்றது இதெல்லாம் அமர்த்து. இந்த மெழுகுவத்தி கூட எரிட்டு இந்த கட்டத்தெல்லாம் அழிச்சுட்டு போய் மரியாதை பாடு. ஓஜோ போர்டு இன்னைக்கு விளையாடி பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம போய் தூங்குறோம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பேய் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்றேன்னு சொன்னல. இந்த வீட்டுல இருக்கா இல்லையா நான் ப்ரூவ் பண்றேன். ஐயோ என் தலையெழுத்த அந்த லூசு பையனை பெத்துட்டு நான் சீரியறேன். நீ அத்தோட எவ்வளவு படம் பார்த்துட்டே? படம் பார்க்கல என்னமா தப்பு இருக்கு? நீங்க பயந்தா அதுக்கு நானா பொறுப்பு? பைத்தியமா நீ? கேக்குறேன், நான் பயப்படுறேன். ஏன் நான் உட்காந்து இல்லையா தைரியமா? பேய் படத்தையும் பார்த்துட்டு வந்து எவ்வளவு தைரியமா உட்காந்து ஓஜோ போர்டு விளையாடிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? கரண்ட் வந்தாதானமா தூங்க முடியும். அதுக்கும் ஓஜோ போர்டு விளையாடலாம். வெந்து தணிந்தது காடு
இல்லைம்மா அது ஒரு டைலாக்கு. ஆனா பைத்தியம் வேக்காடா இருக்குன்னு சொன்னடா. கரண்ட் போயிடுச்சு. நீ ஒரு அரை வேக்காடையும். ஏன் மறந்துடாத. அட இது எடுத்து இல்லை எவ்வளோ நேரம் பேரில் உட்காந்துட்டு இருக்கிறேன். தூங்க விடாம உட்கார வச்சுருக்கேன். என்னடா சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சூர்யா தேவையில்லாத இதையா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா உண்மையாக கேட்டுச்சு. உங்களுக்கு எதுவும் கேட்கலையா? எனக்கு எதுவும் கேட்கலையே. மனப்பிரமையாக இருக்கும். படம் பார்த்துட்டு வந்தேன்ல. அந்த பேய் படம் பார்த்துட்டு அந்த எவ்வளோமாவே இருக்கும். உனக்கு எழுந்து போ போய் படம் மணி அடை 1:30 ஆகி போச்சுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கரண்ட் வரட்டுமா, தூங்கிக்கலாம். சரி அப்போ நான் பண்ணுறேன். இதெல்லாம் அழி ஃபஸ்ட் எடு. அம்மா இருமா, ஓஜோ போர்டு விளையாடி முடிக்கலாமா? பேய் இருந்தாதாம்மா வரும். என்னடா நம்ம வீட்டிலே நீ இப்போ மட்டும் சொல்லிக்கிறீங்க. அருவாள் கேட்குறீங்க. யாரே யார் அது? அம்மா வெளிலலாம் போகாதம்மா. யாரா கவு தண்ணியில் இருக்குது? நக்கல் பண்ணி தரீங்களா? அம்மா வந்துருமாம்மா. என்னடா ஒரு டைம் நான் நேரத்துக்கு எனக்கு ஐயோ கடவுளே. கொஞ்ச நேரத்துல எனக்கே பயம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மாமா உட்காருமா, இங்க வாமா, உட்காருமா. ஃபர்ஸ்ட் சொல்றது கேளுமா, உட்காருமா. மா என் ரத்தத்தெல்லாம் சிந்திருக்கம்மா, அதுக்காகவாச்சும் கேளுமா சொல்றது. உட்காருமா. மொத்தமே 3 ரவுண்டு தான். பேய் இருக்க இல்லையான்னு தெரிஞ்சிடும் 3 ரவுண்ட்லயே. சரியா? ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. பேய் இல்லை, நம்ம வீட்டில் பேய் இல்லை. இருந்திருந்தா அந்த பேய் நேரத்துக்கு இங்கே வந்திருக்கும், அதனால் அசம்பாவிதம் நடந்திருக்கும். இப்போ பேய் வரல நம்ம முன்னாடி. ஸோ இப்போ 2வது ரவுண்டுக்கு போவோம். ஓகே? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் கை காட்டுங்க. உங்கள் ரத்தம் இன்னும் ஒரு சொல்லு. வாமா வாமா வாமா. பேய் தான் இல்லைல்லம்மா, அப்புறமா பயப்படுற? எந்த படம் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துட்டு வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் கை கட்டிங்க வாங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு கம்பளி பூச்சி கூட கடிச்சிருக்கு. ஏன் கடிச்சது? இந்த வீட்டுல ஏதோ இருக்கு, அதனாலதான் கம்பளி பூச்சி உங்களுக்கு கடிச்சிருக்கு. அந்த வீட்ல ஏதாவது இருக்குன்னு சொல்லி கட்டை எடுத்து சாத்தி விட்டுறேன். சரி உங்க கையை காட்டுமா. ஒரு சொட்டு ரத்தத்துல என்னமா ஏற போறீங்க? மா உலகத்திலே சிறந்த தானம் ரத்த தானம். சும்மா சொல்லியிருக்காங்க. காட்டுமா. சாப்பாடு கொடுக்கலாம். அண்ணன் போய் படு. அது நம்மளால முடியறப்ப கொடுக்கலாம். கையை காட்டுமா. ஒரு சொட்டு ரத்தம் தான்மா. காட்டுமா. ஐயோ எனக்கு தலைவலியா இருக்குது பையன். கையை காட்டுமா, கையை காட்டு. வாமா பக்கத்துல அம்மா வீடு. வாமா ஸ்டார் கிட்ட வாமா. ஒரே ஒரு வரல மட்டும், ஒரே ஒரு வரல காட்டுமா. மாமா மாமா காட்டுமா, காட்டுமா. ஒரே ஒரு சொட்டு தாமா. காட்டுமா. இங்க பக்கத்துல எடுத்துட்டு வாமா. அது கீழே விடுமா, அந்த பிளட் கீழே விடுமா. அதுதான் விடுங்க. இந்த வீட்டுல ஏதாச்சும் ஆத்மா இருக்கா? இருந்தா ஏதாச்சும் அறிகுறி கொடுங்க. கேக்குதா? பைத்தியமே ஒண்ணுமே இருக்காது நம்ம வீட்ல. சாமி தான் இருக்கும். எழுந்து போய் படு. இருமா, இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல. யாராச்சும் இந்த வீட்டுல இருக்கீங்களா? ஏதாவது அறிகுறி கொடுங்க. ஐயா. என்ன ஐயா தாத்தா என்ன வீட்டுக்குள்ள யாராவது ஒளிச்சு வச்சிருக்கா? பைத்தியமே. பேசிட்டே இருக்காமா. பேசிட்டே இருந்தா ஆத்மா வெளியே உட்காந்துரும். யாராச்சும் இருந்தீங்கன்னா வெளில வாங்க. உங்ககிட்ட நாங்க பேசதான் ஆசைப்படுறோம், வேற எதுவுமே இல்லை. ஸோ தைரியமா வாங்க. எங்க அம்மா கொஞ்சம் அப்படிதான். நீங்க அதை பார்த்து எதுவும் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி போனதான் நம்ம கரண்ட் போச்சுன்னு நினைச்சோம். ஆனால் 2வது வாட்டி நம்ம பேய் கூப்பிட்றப்பதான் கரண்ட் போகுது. நீங்க எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. வீட்டுல சாமி தாண்டா இருக்கும், விளக்கு தாண்டா ஏத்துறோம். அப்படியே நம்ம பேய் கூப்பிட்றப்ப கரண்ட் போய் வருது. கரண்ட் அங்கே கரண்ட் ஆபீஸ்ல ஏதாவது லைன் மாத்துவாங்க, அதுக்காக ஆஃப் பண்ணிருப்பாங்க. காலையில இருந்து போகாத கரண்ட் இப்ப மட்டும் ஏமா போனோம்? நம்ம தூங்கிடுவோம். நம்ம தெரிஞ்சுக்க நம்ம இல்ல நீங்க. நான் எப்ப தூங்கிருக்கேன்? நான் பகல்ல தான் தூங்குறேனே, எனக்கு தெரியாதா? சோ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா பேசிட்டு இருக்காதம்மா. அடே நம்ம தூக்கத்துல நம்மளுக்கு கரண்ட் போதா போகலங்கிறது தெரியாது. எப்பயாவது ரொம்ப வேக்காடா இருந்தாதான் நமக்கு தெரியும். பைத்தியம் மாதிரி பேசிருக்காத. கரண்ட் போறதுக்குலாம் நீ பேய் தான் இந்த மாதிரி வருதுன்னா நினைக்காத. அது மாதிரி நினைக்க கூடாது. கண் வந்துச்சு பத்தியா?
சரி நான் கூட பேய் கூப்பிட்றதுனாலதான் கரண்டே போய் வருதுன்னு நினைச்சேன். சரி அப்ப தேர்ட் ரவுண்ட் விளையாடி பாத்துருவோம். அவ்வளவுதான்மா முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டுல பேயே இல்லையே. அது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். படத்துல பாக்குறப்போ எப்படி ஒரு ஃபீல், பயம், இது திக்கு திக்குன்னு இருக்கும்ல, அதே மாதிரி இப்ப ரியல்லயும் இருந்துச்சு. நீ பாத்துட்டு வந்துட்டு ஏன்டா என் உயிரை எடுக்கிற, என்ன தூங்க விடுடா. சரி இந்த வீட்டுல ஏன் நம்ம பேய் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? நம்ம வீட்டுல சாமி தான். அதுதான் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். நம்ம வீட்டுல டெய்லி விளக்கேற்றோம், பூஜை பண்றோம், அதனால எல்லாம் எதுவும் இருக்காது. நீ யார் இப்படி சொல்வ? சாமியார் வீட்லயே பேய் வந்து தங்கியிருக்கு. அரண்மனை படம் பார்த்தது இல்லையா? பாத்தீங்களா? நான் சொல்லி வாய மூடல. வெளியில வேலைக்கு போயிருக்கு. வீட்டுல எதுவும் இருக்குமா? அதனாலதான் போய் இருக்கு. பைத்தியம் இல்லம்மா, அந்த படத்துல நான் பாத்துட்டு வந்தேன்றேன். இருமா, லாஸ்ட் 2 ரவுண்டு தானம்மா, இருமா. ஐயா யாராச்சும் இருக்கீங்களா இந்த வீட்டுல? இருந்தா நீங்க ஏதாவது ஒரு அறிகுறி கொடுங்க. ஏன்னா எங்க அம்மா என்ன நம்ப மாட்டாங்க. என்னம்மா என்னம்மா கேக்குற? எனக்கே தெரியலமா, என்னமா சவுண்டு? ஏன் அப்படி சிரிக்கிறீங்க நீங்க? நீங்க தான் பேய் இல்ல பேய் இல்ல நீங்க, அதனால தானே நான் நம்பி பண்ணேன். பயமா இருக்குமா? சொல்லாதமா, அது பாருமா சிரிக்குது. இருமா, எடுத்து வச்சா இப்ப பாதியில நிறுத்தக்கூடாதுமா. இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணா முழுசா முடிக்கணும். என்னையாமா அடிக்கிற? உள்ள யாராச்சும் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்களோ? உள்ள யாராச்சும் என்னையாமா கேக்குற? நானும் உங்க கூட தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். யாரு யார் அந்த முன்னாடி வந்து சரிங்க? அதை விட ஏமா நீ கொடூரமா கத்துற? உங்களுக்குள்ளதாமா பேய் இருக்கு. மா திடீர்னு கத்துறீங்க, திடீர்னு அழுவுறீங்க. மா பேய் உங்களுக்குள்ளதாமா இருக்கு. பூச்சிமா பேய் உங்களுக்குள்ள வந்துருச்சு. மா பேய் உங்களுக்குள்ள வந்துச்சுமாமா. உங்களுக்குள்ள பேய் இருக்கு. அமைதியா இருமா, உங்களுக்குள்ள பேய் இருக்குமா? எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. கரண்ட் வரட்டும். ஆமா நீங்க பக்கத்துல வராதீங்க, அங்கேயே இருங்க, பக்கத்துல வராதீங்க. மா அம்மா இல்ல, பேய் ஆத்மா. அங்கேயே இருமா, பக்கத்துல வராதுமா, அங்கேயே இருமா சொல்லிட்டேன். அங்கேயே இரும், நவுறாதமா, அங்கேயே இருமா, நவுறாதமா. தூக்கி அடிச்சிருமா, ஆனா அங்கேயே இருங்க, பக்கத்துல வராதீங்க. இப்ப இருங்க. எங்க அம்மா உடம்புக்குள்ள பேய் இருக்கா? எங்க அம்மா மா உங்களுக்குள்ளதாமா பேய் இருக்கு. உங்களுக்கு என்னாச்சு எனக்கு தெரியலமா.
இது ஏய் மா ஒருவேளை வெளில இருந்து யாரும் சிரிக்கிறாங்களோ? வெளில சிரிச்சா வீட்டுக்குள்ள எப்படிமா சத்தம் கேட்கும்? தெரியலம்மா. என்னம்மா கேக்குற? நீங்க தான்மா ஏதோ லூஸ் மாதிரிலாம் பண்ணீங்க. திடீர்னு அழுவுறீங்க, திடீர்னு பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ளதாம்மா பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கூட இல்ல, உங்களுக்குள்ள இருக்கு பேய் இப்போ. ஆமா. அப்புறம் எதுக்கு பேய் உங்க உடம்புக்குள்ள இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமான்னு அந்த பேய் சிரிக்குது. அமைதியா இருமா. எனக்கு உயிரே இப்பதாம்மா வருது. ஹார்ட் பீட்டே வேகம் ஆயிடுச்சுமா. 2 மணிக்கு 2 மணி 2 ஆக போகுது. ஏடா இப்படியே பண்ணுவாங்க? நைட் தடுதல எங்க போய் தரையாலங்கறேன். அம்மா. வந்து உட்காருமா அம்மா. அடே. அம்மா கடைசி ரவுண்டுமா. பேய் இருக்கா இல்லையானே இதோட ஃபைனலைஸ் பண்ணிடலாமா. இங்க வந்து உட்காருமா. ஐயே இந்த பையன் லூசு பையன் என்ன தெரியல. அவன் தெரியலையேப்பா. அம்மா வந்து உட்காருமா. உட்கார முடியுமா முடியாதா? இன்னமே என்ன மாதிரி இருக்கான்? உட்காருமா வந்து. எழுந்தே வச்சுக்கோ. கரண்ட் பிஞ்சு இருக்கு. உட்காருமா சொல்றத கேளுமா கொஞ்சம். அம்மா அறிவில்லாத அம்மா உட்காருமா கொஞ்ச நேரம். பேய் வரும்போது மட்டும் அழுதுட்டே ஓடுறீங்களா பயத்துல? இப்ப மட்டும் என்ன இதெல்லாம் பேய் கிட்ட பண்ணுங்களேன். 3வது ரவுண்டோட முடிச்சிடலாமா? அந்த படத்துல என்ன தெரியுமா பண்றாங்க? பாதிலே இதை நிப்பாட்டி தான் உங்களை பேய் வேற உலகத்துக்கு கூட்டு போய் அடிச்சு நரகத்துல கொன்னுருது. அதனால இப்ப நம்ம இந்த பூஜையை 3வது ரவுண்டோட தான் முடிக்கணும். அதனால லூசு மாதிரி பண்ணாதீங்க, புரியுதா? முன்னால உட்காருங்க. நீ சின்ன பையன், உனக்கு அதெல்லாம் தெரியாது. பேய்ங்கிறதுலாம் இருக்காது. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் தான் சின்ன பையன் இல்ல, நீங்க பெரிய ஆள் தானே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? திடீர்னு கதவு தட்டினாங்க. திடீர்னு ஏதோ சிரிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. கேட்டுச்சா? எனக்கும் கேட்டுச்சு. அது எப்படி 2 பேருக்கு ஒரே டைம்ல கேட்கும்? தெரியல என்னன்னு. என்னன்னு இல்ல, யாருன்னு. யாருன்னு ஏதோ இருக்குது வீட்டுல. இருமா, லாஸ்ட் ரவுண்டு. சொல்றத மட்டும் சொல்லுங்க, புரியுதா? சொல்றத மட்டும் சொல்லுங்க. ஆமா, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பதான் இது 3வது ரவுண்டு முடியும். இந்த 3வது ரவுண்ட்ல பேய் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும், புரியுதா? அமைதியா இருமா, அமைதியா இருங்க. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்க, புரியுதா? நான் இந்த மந்திரத்தை சொன்னாதான் இந்த பரிகாரத்தை முடிக்க முடியும். பேய் இருக்கா இல்லையான்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். சொல்றத மட்டும் சொல்லுங்க. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. எங்க அம்மா ஒரு லூசு. சொல்லுமா. ஆமா சொல்லுமா. அது மந்திரமா. மந்திரவாதி அப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். நான் என்ன பண்றது? அந்த படத்துல அதான் சொன்னாங்க. எங்க அம்மா ஒரு லூசு. எங்க அம்மா ஒரு லூசு. தைரியம் தான் எங்க அம்மா கிட்ட வந்து பேசு. தைரியம் தான் எங்க அம்மாட்ட வந்து பேசு. அவ்வளவுதான். எங்க அம்மா ஒரு லூசு. எங்க அம்மா ஒரு லூசு. தைரியம் தான் எங்க அம்மா கிட்ட வந்து பேசு. தைரியம் தான் எங்க அம்மாட்ட வந்து பேசு. நான் இல்ல. எங்க அம்மா ஒரு லூசு. எங்க அம்மா ஒரு லூசு. தைரியம் தான் எங்க அம்மா கிட்ட வந்து பேசு. தைரியம் தான் எங்க அம்மாட்ட வந்து பேசு. உண்மையா பேய் நம்ம கிட்ட பேச நினைக்குதுமா. மந்திரம் வேலை செய்யுதுமா. நான் சொன்னேன்ல, இந்த படத்துல இந்த மந்திரம் தான் சொல்லுவாங்க அந்த பேய் கிட்ட பேசுறதுக்கு. இது வேற எதுவும் இருக்குமா? இந்த வீட்டுல உண்மையாவே ஆத்மா இருந்தா, அவ்வளவு தைரியம் இருந்தா, எங்க அம்மா முன்னாடி வந்து பேசு. ப்ரூஸ் லீ ஏன் இப்படி கத்துறான்? என்னாச்சு? கரண்ட் ஏன் இப்படி வந்து போகுது? ஃபியூஸ் போயிடுச்சா?
அம்மா கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம இவ்வளவு மந்திரம் பண்ணி அந்த பேய் உங்ககிட்ட வந்து பேச பயப்படுது பாத்தீங்களா? ஏன்னா நீங்க அதை விட மோசமான ஆள் அது தெரிஞ்சிருக்கு. பாத்து இல்லம்மா இருமா கரண்ட் வரட்டுமா? இதுதோ சவுண்ட் எல்லாம் கேக்குதுமா இந்த வீட்டுல. அம்மா ஃபர்ஸ்ட் அப்பா வீட்டுக்கு வந்ததும் எதனா நல்ல வீடா பார்த்து இந்த வீடை வித்துட்டு போயிடலாமா? வீடு வித்துட்டு போயிடலாமா? உன்னை அப்படியே மண்டை போட்டு பொழந்துருவேன் நானு. ஞாபகம் வச்சுக்கோ. வீடு கஷ்டப்பட்டு எவ்வளவு லோன் போட்டு வாங்கி. அப்ப நீங்க இருங்க, நான் கிளம்புறேன். எனக்குலாம் இந்த வீட்டுல செட் ஆகாது. உங்க பேரு சொல்லுது, உங்க பேரு தான் அந்த பேய் சொல்லுது. கனகவல்லி ஆவோம் காவோம் சொல்லுச்சு. மாமா இருமா, அப்படியே அமர்த்த கூடாதுமா, அப்புறம் நம்ம நரகத்துக்கு கூட்டு போயிருமா அந்த பேய். பேய் உங்களுக்கு பயப்படுத்து. என்கிட்ட ஏமா கத்துற? அதுகிட்ட கத்துமா? இப்ப கத்தணும்னு அமைதியாச்சு பாத்தீங்களா? இப்ப வீட்டை விட்டு அதுதான் சூர்யா நினைச்சீங்களா? இதெல்லாம் பயந்து ஓடுறதுக்கு? பேயுமா? செருப்பு தொடக்கப்பட கையில வச்சிருந்தோம்னா எந்த பேயா கிட்ட வராது. குடும்பம் லேடி செருப்பா இருக்கேம்மா, ஏன் செருப்பு எடுத்துட்டு வந்துருவா? சரி சரி கமான், எங்க அம்மா இருக்காங்க. செருப்பு தான் பயந்து பேய் வராதுன்னு சொன்னீங்க. நம்ம கிட்ட வராதுடா, அப்படிதான் சொல்லுவாங்க சின்ன வயசுல. அப்ப எப்படி இப்ப வந்துச்சு பேய்? அம்மாட்ட வந்துச்சா? இங்க தானமா சவுண்ட் கேக்குது, அப்ப இங்க தானமா இருக்கு பேய். என்னன்னே தெரியலடா, அது என்ன பேசுது, சவுண்ட் தான் கேக்குது மா. அது கூட நக்கல் பண்ணுதுமா நம்மள. அது புரியுற லாங்குவேஜ்ல பேச சொல்லுமா. இங்கிலீஷ்ல எல்லாம் பேசினா எனக்கு புரியும். இங்கிலீஷ்ல பேசு. நீ பைத்தியமாடா நீ. அது புரியாத லாங்குவேஜ்ல பேசுதுமா. கண்ணையே சுத்துது, கண்ணமா எரியுது. என்னன்னே இது வேற குழந்தைய வர வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் பண்றது தெரியல இந்த பையன் எனக்கு. இருமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்றேம்மா. எல்லாரும் வீட்டில் உட்காந்துருப்போம். ஏன்னா நமக்கு மட்டும் இந்த மாதிரி சவுண்டு கேட்குதா இல்லை அவங்களுக்கு கேட்குதான்னு பார்ப்போம். ஒரு நம்ம மன பிரம்மையாக கூட இருக்கலாம்ல. உனக்கு தான் மன பிரம்மைனா எனக்கு? நீங்கள் மனநல பாதிக்கப்பட்டிருக்கீங்கம்மா, அதை கேட்டு. மனநல பாதிக்க பைத்தியன்றியா? நான் பைத்தியம் இல்லை, லூசு பையன் பெற்றுக்கு நான் பைத்தியம் தாட்டா. சூர்யா 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 சூர்யா
சூர்யா சூர்யா சூர்யா இதுடா சூர்யா என்னாச்சு சூர்யா சூர்யா இதுடா சூர்யா என்னாச்சு சூர்யா இதுடா சூர்யா 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 இதுடா என்னடாச்சு என்னம்மா என்னம்மாவா என்னடா நான் எப்படி ரூமுக்கு வந்தேன்? தியேட்டர்ல தானே இருந்தேன் நானு. தியேட்டர்ல இருந்தியா? தலை வலிக்குது. என்னடா இப்ப என்னமா அப்படியே கொடுத்தலாம் அப்படி ஒரு மாதிரி போச்சுடா. என்னடா என்னம்மா என்னாச்சு? என்னாச்சா? அடே உனக்கு என்னடா ஆச்சு? தியேட்டருக்கு போனேன். தியேட்டர்ல இருந்து எப்படி நான் வந்தேன்? யார் என்ன கூப்பிட்டு வந்தா? பாலா எங்க என் கூட தானே இருந்தான். பாலா வரலடா, நீ மட்டும் தான்டா வந்த. நான் மட்டும் தான் வந்தேன். எனக்கு தலையே சுத்துத மாடே, நீ மட்டும் தான்டா வந்த. இந்தாடா என்னடா ஆச்சு உனக்கு? என்ன அப்படி இப்படியா பாக்குறானே, என்னடா? என்னம்மாச்சு? என்ன நடந்துச்சுனே தெரியலம்மா எனக்கு. என்ன நடந்துச்சு தெரியலன்ற? படத்துக்கு போயிட்டு வந்தடா. படத்துக்கு போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, வந்ததே எனக்கு தெரியலம்மா. என்னடா சொல்ற? அதுக்கு தான் நைநேரத்துல போய் எங்கேயும் போகாத செய்யாதே நான் சொல்றேன். தலை போடா அடிச்சுக்கிற, கேக்குறியா? நான் மதிக்கிறியாடா நீ? கேக்கியோ வந்து பேய் படத்தை பார்த்துட்டு வந்து வீட்டுல பேய் இருக்குமா இல்லையா பைத்தியம் மாதிரி என்னத்தையும் இது பண்ணி மெழுவத்திய ஏத்தி ஏதோ ஒரு சவுண்டு வேற, கதவு வேற யார தட்டினாங்க. தலை வலிக்குதுமா அம்மா. காலைல பேசுறோம் அப்பமா. சாப்பிடுறியா ஏதாவது? நான் தூங்கி எந்திரிக்கிறேன், எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, தலைலாம் ரொம்ப வலிக்குது. இந்த நேரத்துல ஒரு அமக்கெல்லாம் பண்ணி வைக்கிறானே. படு தூங்கு, காலையில நான் கேட்டு ம்